அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜு பெருநாள் எப்படி உருவானது என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நற்போதனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல அல்லாஹ் அந்தந்த காலகட்டத்திற்கு பல நபிமார்களை இவ்வுலகிற்கு அனுப்பினான். அப்படி அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஒருவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாஜரா அவங்க 2 பேருக்கும் பிறந்தவங்க தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவராவார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் கனவு ஒன்று கண்டார்கள். அக்கனவில் தனது மகனான நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த கனவை தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இப்ராஹிம் நபி கூறினார்கள். அதற்கு இஸ்மாயில் நபி அவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அதை செயல்படுத்துங்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விற்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன் மகனை அறுக்க தயாராகும் போது இஸ்மாயில் நபி தன் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். மகனை ஏன் திருப்பிக் கொள்கிறாய் என கேட்டார்கள். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், தந்தையே, என் முகத்தை பார்த்தால் ஒருவேளை இரக்க குணம் உங்களுக்கு வந்துவிடும், அதனால் தான் முகத்தை திருப்பிக் கொள்கிறேன் என்றார்கள். அதை கேட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் திகைத்து போனார்கள். இப்ராஹிம் நபி தன் கையில் கத்தியை வைத்து கொண்டு அறுக்க முயற்சிக்கும் போது அல்லாஹ் அழைக்கிறான். இப்ராஹிமே, கனவை உண்மைப்படுத்திவிட்டாய் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஒரு சோதனையை விட்டு அதை சரி செய்தான். அவர்களின் புகழை எல்லோருக்கும் விட்டான். இந்த உலகம் அழியும் வரை அவர்களின் புகழை அல்லாஹ் நிலைக்கச் செய்தான். எனவே இனி மறுமை நாள் வரும் வரை வசதியுள்ள முஸ்லிம்களின் அனைவரின் மீதும் குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் கடமையாக்கியுள்ளான். எனவே ஒவ்வொருவரும் இறையச்சத்துடன் குர்பானியை கொடுப்போம். இதுவே ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாட்டத்தின் காரணமாகும். எனவே ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாட்டத்தின் உரிய காரணங்களை ஓரளவு சுருக்கமாக புரிந்து கொண்டோம். இப்ராஹிம் நபியோட முழு வரலாறு வேணுமென்றால் கமெண்டில் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் பதிவிடுகிறேன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.